ஆச்சு நம்ம ஆச்சு அதெல்லாம் பண்ணி இல்லை நான் முடிச்சு தரேன். அதான் சொல்கிறேன்ல நான் முடிச்சு தரேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா வா ஒரு நிமிஷம் அண்ணா வணங்கண்ணா வணக்கம் பாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு பாய், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. சொல்லுங்க. எங்க அப்புறம் நம்ம பையனுக்கு கவர்மெண்ட் வேலை விஷயமா சுற்றிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? அடா ஆமாம் பாய், நான் வேலை வாங்கித்தரேன் நீ வேலை வாங்கித்தரேன்னு 4-5 பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி வேலையும் கிடைக்காம பணமும் கிடைக்காம ஏமாந்தது தான் மிச்சம். என் புள்ள 3 டிகிரியை முடிச்சுட்டு இன்றைக்கி சொமட்டோ ஓட்டுறான் பாய். என்ன சொல்கிறேன் அண்ணா, பையனுக்கு கவர்மெண்ட் வேலை தானே வேணும். ஆமாம் பாய், நான் பார்த்தேன் 2 நாள் என்ன 2 நாளில் முடிச்சு கொடுத்துட்றேன். ரெஸ்யூம் மட்டும் எனக்கு கொடுங்க. ஆட்சியே நம்ம ஆட்சி தான். நம்ம ஆதவ அர்ஜுன் அண்ணன், ஆனந்த் அண்ணன், செங்கோட்டை அண்ணன் எல்லாமே நம்ம ஆளுங்க தான். நீங்கள் ரெஸ்யூம் மட்டும் கொடுங்க. இன்னொன்று, இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை சொந்தக்காரர்கள் யாருக்கு என்ன வேலை இருந்தாலும் வாங்க, ஈஸியாக முடிச்சு கொடுத்துருங்க. இதுக்கான படி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, என்னென்ன பேசுகிறீங்க? ஆட்சி நம்மளுதுன்னு. ஐயா இதே மாதிரி பல பேர் என்கிட்ட பேசி தான் லட்சமாக பணத்தை வாங்கிட்டு இன்றைக்கி வேலையும் வாங்கி கொடுக்காம பணத்தையும் திருப்பி கொடுக்காம தெரு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நேற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க, இன்றைக்கி ஆட்சி எங்களுதுன்னு அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன். ஏன்ட்ட நீ பணத்தை ஆட்டையப்பட பார்க்குறியா? இதுக்கெல்லாம் நம்பருக்கு வேணா பைத்தியக்காரர் இருப்பான், அவன்கிட்ட போய் பாரு. போய் ஆகிட்டு பார்த்தீங்களா? இதை மாதிரி தான் நம்ம கூட சுற்றுற பல பேர். எனக்கு முதலமைச்சர் தெரியும், அமைச்சர் தெரியும், அவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும்னு பில்டப் கொடுத்து நான் உனக்கு அரசு வேலை வாங்கி தரேன், வீடு கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து தரேன், ரோடு போடுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து தரேன், பாலம் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து தரேன், கக்கு சொல்கிறதுக்கு காவாடுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து தரேன், மணல் குவாரி எடுக்க கான்ட்ராக்ட் எடுத்து தரேன், எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்ற பார்ப்பாங்க. தயவு செய்து சொல்கிறேன், யார் சொன்னாலும் ஏமாத்துறாங்க. அப்படி யாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது. உங்களோட பணத்தை சுருட்டிக்கிட்டு அடுத்து ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பல சம்பவங்கள் பார்த்துருக்கோம், பல ஆட்சிகள்லையும் பார்த்துருக்கோம். தயவு செய்து யாரும் ஏமாந்துடாதீங்க. நான் உஷாராயிட்டேன், நீங்களும் உஷாராயிடுங்க.